வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜாதக விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8வது ஜாதகம். அதாவது 16/11/1997 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 28 வயச பூர்த்தி பண்ணுவீங்க. நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதாவது தேய்பிறை திதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. ரோகிணி நட்சத்திர ரிஷபராசியில பிறக்கக்கூடிய அமைப்பு. இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அமையக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி சந்திராஷ்டமம் அமையும். ஓ, வா, வி, உ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் ரோகிணி நட்சத்திர ரிஷபராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தர நட்சத்திர கன்னி ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷபராசி அப்படின்னு சொல்லி கேட்டாவே சந்திரன் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அப்பனா அவங்க அழகுக்கு சொந்தக்காரங்க. சரிங்களா? சந்திரன் ரொம்ப வலுவா உட்கார்ந்துருக்கறதுனால மனசுல என்ன நினைச்சாங்களோ அதை நடக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். பேர் புகழ முதல்லையும் பின்னாடி அந்த பேர் புகழ்லாம் அழியக்கூடிய தன்மையும் கொடுக்கும். ஒரு நாளாவது தெருவுல நின்னு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையை இது ஏற்படுத்திடலாம். ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமா அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மனச அடக்கி வைக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸுக்கும் இல்லைன்னா போதைப் பொருளுக்கும் அடிமையாயிருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால விட்டுட்டு வெளியே வரவே முடியாது. சரிங்களா? அதுல அடிமையாகியே கிடந்து அப்படியே செத்து போக வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். அதுதான் தெருவுக்கு கொண்டு வர்றது. அந்த மாரி கொண்டு வந்து நிக்க வச்சிரும். இதே அவன் தொழில்ல இந்த ஆர்வத்த காட்டினான்னா, அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அவன தடுக்கவே முடியாது. எதுலயாவது ஒண்ணுல அவன் பேராசைப்படணும். குடியில அவன் பேராசைப்பட்டானா கீழ் நிலைமைக்கும், தொழில்ல பேராசைப்பட்டானா உயர்ந்த நிலைமைக்கும் அவன இழுத்து கொண்டு போய் நிறுத்தாம விடாது. சரிங்களா? சரி. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனேயுமே சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஒரு 7 வருஷமும், ராகு ஒரு 18 வருஷமும். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு சில பேத்துக்கு குரு தசை நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேத்துக்கு ராகு தசை தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இது குடுத்துரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இந்த ராகு தசை ஓடிட்டு இருந்ததுன்னா, யார் யாருக்கு ராகு தோஷம் இருக்குதோ, அவங்க பூரா முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்தெந்த லக்னத்துக்காரங்களும் வேணுமில்லங்க. ஒண்ணு கடக லக்னம், இல்லைன்னா சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க நீங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா, ஒண்ணு திருமணம் பண்ண விடாது. திருமணம் பண்ணுனா சேர்ந்து வாழ விடாது. அப்படி சேர்ந்து வாழ்ந்தீங்கனாலும், வாரிசுகள சில சமயம் குடுக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம, வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, காலையில எந்திரிச்சோன காரணம் இல்லாம வீட்ல சண்டை, சச்சரவு, பிரச்சனைய குடுக்கக்கூடிய அமைப்பு. நம்ம இந்த ஊர விட்டு முதல்ல போயிட்டா தான் நிம்மதியா இருக்கும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய அனுப்புறது. சில பேர் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. சொத்து பத்து இருந்தாலும் இத பூரா செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாடி முறைப்படி இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. ஒண்ணு பிறவியிலேயே ரொம்ப சிறுத்து இருக்கிறதோ, இல்லைன்னா ஆப்ரேஷன் மூலியமா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் குடுக்கக்கூடிய அமைப்போ, நாளைக்கு பொண்டாட்டி உங்கள ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்போ ஏற்படுங்க. மனைவி சரியான கோபக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியா இருப்பா. நீங்க ஃபோன்னால நெறைய சங்கடத்த அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையோ, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ, டிரைவிங் சம்மந்தப்பட்டதோ நல்ல லாபத்த குடுக்கும். அழகுக்கு சொந்தக்காரன் தான் நீங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா மனைவிக்கு மட்டும் பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கணும். கண்ணுல வலது கண்ணும் பாதிக்கப்படுது, இடது கண்ணும் பாதிக்கப்படுது. அப்பன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை இது குடுக்கலாம். சரிங்களா? குழந்தை பையனா இருந்தா பாதிக்கும். ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது குடுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில விபத்து ஏற்படுதுன்னா, கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனைய குடுக்கும். நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது. சொந்த தொழில் தொட்டீங்கன்னா, கெட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்டடம் சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இடம் வாங்கி விக்கக்கூடிய தொழில் எல்லாமே நீங்க செய்யலாம். உங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, சரியான ரோசக்காரி, கோபக்காரி, சண்டைக்காரி தான். உங்க பேர நீங்களே கெடுத்துக்குவீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபோன்னால இதுக்கு முன்னாடியே சங்கடத்த அனுபவிச்சிருப்பீங்க. இல்லன்னா பேர கெடுத்திருப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை குடுக்கலாம். நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் தான். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. ஒண்ணு கணவன் இல்ல, இல்லைன்னா சகோதரனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள குடுக்கும். ஒரு சில பேத்துக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போகும். இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னா, இப்பயே திருமண யோகம் சித்திரையிலேருந்து ஓடிட்டு இருக்குங்க. 2025 சித்திரையிலேருந்து 2026 சித்திரை வரைக்கும் ஓடக்கூடிய அமைப்பு. தாராளமா திருமணம் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி போய் பரிகாரத்த பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கங்க. அப்பனா தான் குடும்ப நிலைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி கோவிச்சுட்டு போ வேண்டிய சூழ்நிலைய தான் குடுக்கும். இல்லைன்னா உங்க கணவனுக்கு பிரச்சனைய குடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். சரி, ஓகே. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு ரூ. 200 வாஸ்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரூ. 2000 ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ரூ. 1500 சார்ஜ் பண்றாங்க. தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.